தான் தெரியும். என்னைக்கா ஒரு நாள் பொண்டாட்டி கண்ணத்துல கிளத்துண்டக்கா காபி போட்ட ஆளுக்கு தெரியாது. ஒரு பாட்டியின் கைமணத்திலே இருக்கக்கூடிய சுவை அதுல இருக்குமா? கத்திரிக்காயை நறுக்கி தண்ணிக்குள்ள ஓடணும்டியே, தட்டுல வச்சா கருத்து போயிடும். தக்காளி நறுக்கி தண்ணிக்குள்ள ஓடாதே, கரைஞ்சு போயிடும். தட்டுல வைக்கணும்னு சொல்லுவா பாத்தீங்களா? படிக்காத இந்த கிழவியினுடைய சாதாரண அறிவு, அனுபவ அறிவு மட்டும் இல்லையே. பழமைன்னு சொல்றீங்களே, அசால்ட்டா பழமைன்னு சொல்லாதீங்க. எது ஒன்று பழசை மறக்காமல் இருக்கிறதோ அது மட்டும்தான் ஆறறிவுடையதாக இருக்க முடியும். இன்னொரு விஷயம் நான் சொல்றேனே, கிறிஸ்துமஸ் காலங்கள்ன்றதுனால இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா தெய்வங்கள், எந்த மதத்து தெய்வமாக இருக்கட்டும், பாலகனை பெரிதா கொண்டாடுவதே இல்லை. வளர்ந்த பிறகு அவருடைய சாதனைகளைத்தான் அதிகமாக கொண்டாடுகிறார்கள். வளர்ந்த பிறகு சாதனை இருக்கிறது, இறப்பும் மீண்டு உயிர்ப்பும் இருக்கிறது. இவ்வளவு பெரிய சாதனை இருந்தாலும் இந்த பிறப்பு மட்டும் ஏன் இவ்வளவு பெரிதாக கொண்டாடப்படுகிறது? உலகம் முழுவதும் கிறிஸ்துமஸ் ஏன் கொண்டாடப்படுகிறது என்று சொன்னால், ஏழைகளை, நம்மை விட தாழ்ந்தவர்களை, எளியவர்களை, தாழ்மையானவர்களை நமக்கு சமமாக மதிக்க வேண்டும் என்ற மிகப்பெரிய குறியீடு, மிகப்பெரிய அறைகூவல். மாட்டு தொழுவத்திலே இறைவனுடைய மகன் பிறந்தது மட்டும்தான். செய்தி என்னன்னா, தாழ்மையும் ஏழ்மையும் எளிமையும் எங்கே இருக்கிறதோ அந்த இடத்திலே கடவுளுடைய பிரசன்னம் இருக்குங்கிறதா. கிறிஸ்துவனுடைய பிறப்பு என்பது என்ன? நிபந்தனை இல்லாத அன்பு, ஏற்றத்தாழ்வு இல்லாத அன்பு, அனைவருக்கும் போய் சேர வேண்டிய அன்பு, ஒதுக்கப்படுறவங்களை, தவிக்கிறவங்களை கை தூக்கப்பட வேண்டிய அன்பு இந்த இடத்துல அழிஞ்சு போயிருது. கிறிஸ்துமஸ்ன்றதுல கொடை விழா, லவ் அண்ட் ஷேர் இல்லை. ஷேர் சப்ஸ்கிரைப் சொல்லி புது போட்ட உடனே தோற்றம் ஒரு செல்ஃபி ஸ்டேட்டஸ் மெயின்டைன் பண்றது மட்டும்தானே இருக்குது. இருக்கிறதுக்கு மிகப்பெரிய வக்ரம் அடுத்தவருடைய துன்பத்தை, அடுத்தவருடைய வலியை விளையாக்குவது. இன்றைக்கு ஆண்ட்ராய்டுங்கிற பேர்ல இந்த வேலையை செய்துகிட்டு இருந்தா, ஒருவேளை ட்ரோல் பண்ணா, வார்த்தை தவறி பேசிட்டா, அந்த வார்த்தையை பிடிச்சுக்கிட்டு தொங்காதீங்க. உங்க வேலையை பாருங்க. அந்த வீடியோ பாக்குறது இது ஒண்ணு, ரீல்ஸ் பாக்குறது ஒரு தப்பு. கீழே கமெண்ட்ஸ் படிக்கிறதுனே கொஞ்சம் பேர் தெரிவாங்க. நாங்க ஆண்டவருக்குள்ள இருக்கோம், கெட்ட வார்த்தையெல்லாம் பேச மாட்டோம். எவன் பேசினாலும் கேட்போம், எவன் எழுதினாலும் வாசிப்போம். என்னங்க அநியாயம்? நான் சொன்னது புரியுதா? எப்படியா சர்ச்சுக்கு போறாங்களா, பைபிள் கையில கெட்ட வார்த்தை பேச மாட்டோம். ஆனா எவன் பேசினாலும் கேட்பேன், கீழே என்ன அசிங்கமா இருந்தாலும் வாசிப்பேன். அதுக்கு லைக் வேற போடுவேன். ஐடி பார்த்துருக்கானா இல்லையான்னு பார்த்து லைக் போடுவேன். என்னங்க மோசமான விஷயம்? நீங்க சந்தனத்தை அள்ளி கொடுங்க, அள்ளி கொடுக்குற கையும் மணக்கும், வாங்கின கையும் மணக்கும். மாத்தி கொடுத்துட்டீங்கன்னா கொடுத்தவனுக்கு நாரும், வாங்கினவனுக்கும் நாரும். இந்த தவறை இன்றைய நவீனம் செய்து கொண்டிருக்கிறது. இந்த நவீனம் அதற்கு துணையாக நிற்கிறது. அதிலிருந்து கொஞ்சம் தள்ளி வாங்க. நிபந்தனை இல்லாத அன்பை வாங்கிக் கொள்ளுங்கள். ஏழைக்கும் எளியவர்களுக்கும் போய் சேர வேண்டும் என்று சொல்லக்கூடிய இந்த அறைகூவல், இந்த அன்பு, இந்த குடில், இந்த கிறிஸ்துமஸ் காலங்களிலே குடில் சீரியல் பல்பாக அல்ல, உங்களுடைய இதயத்திலே அமைத்துக் கொடுங்கள் என்ற மிகப்பெரிய செய்தியோடு வாய்ப்பளித்த நல்லவர்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.